Hello friends. So last video பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இந்த பேசிக்கில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இந்த ஆப் ஃபோல்டரில் என்ன இருக்குது, கிரேடில் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எமுலேட்டரில் ஒரு சிம்பிள் ஆப் ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி டாட் கேடி அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சேஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க இந்த டெக்ஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும், இல்லை டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம ஏதோ டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஆக்டிவிட்டி டாட் கேடி அப்படிங்கிற ஃபைலுக்கு வரலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி டாட் கேடி அப்படிங்கிறது காட்லின் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பேக்கேஜ் நேம் முன்னாடி என்ன கொடுத்தோமோ ஸோ அந்த பேக்கேஜ் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கோட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஜாவா ஃபைலில் பார்த்தீங்கன்னா லைனாக இங்கே பேக்கேஜில் ஒரே பேக்கேஜில் கிரியேட் ஆகிட்டு வரும். இப்போ எனக்கு சிமிலர் கோட் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம், ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு கோட் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஒரு புது பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புது பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கோட் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேக்கேஜ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பேக்கேஜ் வேணால் புதுசாக இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணால் மட்டும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இந்த ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ணாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப் கம்பேக்டிவிட்டி என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லும். ஸோ ஆல்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இம்போர்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி பண்டில் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேசிக்காக அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கிளாஸோட நேம் வந்து மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி இது எதோட சப் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸோட சப் கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப் கம்பேர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பேஸ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து சப் கிளாஸ் ஆஃப் தட் வெறும் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸ் இந்த ஆப் கம்பேர்ட் ஆக்டிவிட்டி. நம்ம இதை வந்து இதுக்கு சப் கிளாஸாக போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ன் வந்து இந்த ஆக்டிவிட்டியை நம்ம இந்த மெயின் ஆக்டிவிட்டி வந்து டேரெக்டாக ஆக்டிவிட்டி சப் கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டியில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இந்த ஆப் கம்பேர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தரும். ஸோ அடுத்து உள்ள வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் கிரியேட் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் அப்படிங்கிறது போட்டு அந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் ஓவர் ரைட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நம்ம ஓவர் ரைட் பண்ணாங்காட்டி நம்மளுக்கு இங்கே ஓவர் ரைட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப் கம்பேர்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஓவர் ரைட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸில் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒன்று இந்த ஆப் கம்பேர்ட் ஆக்டிவிட்டியிலோ இல்லை இதுக்கு சூப்பர் கிளாஸ்லையோ நம்மளுக்கு இருந்து அந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம இங்கே ஓவர் ரைட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு 3 ஸ்க்ரீன் இருக்குன்னா செகண்ட் ஸ்க்ரீன் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கால் பேக் கால் ஆகும். ஸோ அதை பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆக்டிவிட்டி போகும்போது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன இருக்கும், அந்த டேட்டாலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இந்த இந்த ஹேண்ட்லர் தான் நம்மளுக்கு கால் பேக் தான் நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப் விட்டு வெளியே வரோம்னா அதுக்கு ஒரு மெத்தட் கால் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். லைஃப் சைக்கிள்னு தனியாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதை எப்போலாம் கால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஆன் கிரியேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ என்னவோ நம்ம அப்ளிகேஷன் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆன் கிரியேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கால் ஆகும். ஸோ இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மற்ற டோட்டலாக 7 லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் நான் கிரியேட். ஸோ கம்பல்சரி எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ்ட் இன்ஸ்டன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம சிம்பிள் டேட்டா கீ வேல்யூ பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டேப் இருக்குது. ஸோ 3 டேப்பில் நான் செகண்ட் டேப் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது எகைன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் டேப் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு அந்த செகண்ட் டேப் தான் செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி சிம்பிள் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இந்த மாதிரி சேவ்ட் இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டில் பண்டில் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஏன் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது டைப் நல்லபிள். ஸோ இது எம்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால இது நல்லபிள் அப்படின்னு இருக்கு.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் ஆன் கிரியேட் கால் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டாட் ஆன் கிரியேட் ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து எங்கேயோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் எகைன் நம்ம இந்த சூப்பர் டாட் ஆன் கிரியேட் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே செட் ஆஃப் கோட் இருக்கும். அந்த கோட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் கண்டென்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. செட் கண்டென்ட் வியூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு காட்லின் ஃபைல். ஸோ இந்த காட்லின் ஃபைல் வந்து எந்த XML ஃபைல் கூட லிங்க் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட் கண்டென்ட் வியூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா r.layout.x மெயின் ஆக்டிவிட்டி மெயின். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் இந்த ஆக்டிவிட்டி மெயின் அப்படிங்கிற லேஅவுட் தான் எனக்கு லிங்க் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி மெயின் அப்படிங்கிற லேஅவுட் இங்கே இருக்குது. ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி காட்லின் ஃபைல் வந்து இந்த ஆக்டிவிட்டி மெயின் அப்படிங்கிற XML ஃபைல் கூட லிங்க் ஆகிக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஐடி வந்து நம்ம இங்கே ரெஃபரன்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் டிஃபால்ட்டாக காட்லின் ஃபைல் இருக்கிற கோட். ஸோ அடுத்து மெயின் ஆக்டிவிட்டி மெயின் அப்படிங்கிற XML ஃபைல் வந்துட்டிங்கன்னா ஸோ இது நம்மளுக்கு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு இந்த லேஅவுட்குள்ளே தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வியூ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வியூ குரூப் தான் நம்மளுக்கு லேஅவுட்டாக நம்மளுக்கு வைக்கணும். ஸோ லேஅவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு லேஅவுட் தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் வந்து நம்ம பேரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்டுக்குள்ளே ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு லேஅவுட் வந்து பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ அந்த லேஅவுட் அப்படிங்கிறது வியூ குரூப்பில் வரும். ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம வியூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ, பட்டன், இமேஜ் வியூ, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லேஅவுட்டுக்கு மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் இது எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த வியூக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து நம்மளுக்கு ஐடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் எங்கே வேணாலும் அந்த ஐடி யூஸ் பண்ணி நான் அந்த நேம் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ 2 பட்டன் இருக்குது. ஸோ 2 பட்டன் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னு எழுதணும். ஸோ எனக்கு இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஐடிக்கு உண்டான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பட்டனுக்கு உண்டான ஐடி வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து லேஅவுட் வித் லேஅவுட் ஹைட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் வித் வந்து எவ்வளோ இருக்கணும், லேஅவுட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறது தான். நம்மளுக்கு 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து மேட்ச் பேரண்ட், இன்னொன்று ராப் கண்டென்ட். மேட்ச் பேரண்ட்னா ஸோ அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து லேஅவுட் அப்படிங்கிறதுனால லேஅவுட்டோட பேரண்ட் வந்து நம்மளோட ஹோல் ஸ்க்ரீன் சைஸ். ஸோ அதனால் மேட்ச் பேரண்ட் போது நம்மளுக்கு பேரண்ட் சைஸுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஹைட்டும் அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராப் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த லேஅவுட்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ரேப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது இவ்வளோ தான் வித் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் ரேப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஹைட்டும் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஹைட் அந்த அளவுக்கு ரேப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இவ்வளோ தான் நம்மளுக்கு லேஅவுட்டே இருக்கும். ஸோ மற்ற ஏரியாவில் நம்மளுக்கு லேஅவுட் கவரில் வராது. ஸோ லேஅவுட்னாலே நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிஃபால்ட்டாக மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி மற்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்புறம் பார்ப்போம். ஸோ அடுத்து அதேமாதிரி இதான் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதேமாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் லேஅவுட்லேருந்து உள்ளே வந்துட்டோம்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விட்ஜெட் இங்கே பிளேஸ் பண்ணுறோன்னா அது கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ரைட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், டாப்லேருந்து எவ்வளோ தூரம், அட்லீஸ்ட் மினிமம் 2 கன்ஸ்ட்ரெயின் சொல்லணும். ஒன்று டாப், இன்னொன்று ரைட் ஆர் லெஃப்ட், இல்லை டாப் ஆர் பாட்டம். ஸோ அதில் 2 கன்ஸ்ட்ரெயின் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 சைடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 சைடு 0 வேல்யூ கொடுத்தா என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் வந்துருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் கீழேருந்து கொடுக்குறேன், எனக்கு 0 கீழேருந்து எனக்கு 0 இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதையும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழேருந்து 0 இதில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் மேலேருந்து கொடுக்குறேன். ஸோ மேலேருந்து பை டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா 712 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா 200 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேருந்து 200 இருக்குது. பட் கீழேருந்து எனக்கு 0 வரல. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து எனக்கு சென்டரில் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இங்கேயோட எனக்கு லைன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து இங்கேயோட லைன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கவர் ஆகாது. ஸோ அதனால் என்னென்னு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா 2 சைடு 0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 சைடுமே கவர் ஆகாது. அதனால் சென்டரில் வந்து மேட்ச் ஆகிக்கும். ஸோ 2 சைடும் ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு சென்டரில் வந்து மேட்ச் ஆகிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ 0 கொடுத்தா 2 சைடு சென்டரில் வந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு சைடு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 கொடுத்தா கொஞ்சம் இந்த சைடில் மூவ் ஆகிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் டாப் இல்லை பாட்டம், ஸோ அந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரெயின் நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தா நம்மளுக்கு என்ன, ஸோ அதுக்கு கம்மியாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நாட் வெர்டிகலி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். ஸோ எனக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே கொடுத்தாலும் டாப்பில் பாட்டமில் 2 ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணும். ஸோ அந்த வெர்டிக்கல் ஒன்று, ஹரிசாண்டல் ஒன்று, ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ அதனால தான் அந்த எரர் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ
2 சைட் கொடுக்கும்போது நமக்கு இந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும், டிசைன் பொறுத்த வரைக்கும் இது. ஸோ இதுக்கான கோட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 இது இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா நம்மளுக்கு கோடிங் பார்ட் வரும். ஸோ நம்ம அங்கே டிசைனில் என்ன பார்த்தோமோ அதோட எக்ஸாக்ட் கோட் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெயினாக என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, வெளியே கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் அங்கே செட் ஆயிருக்கும். ஸோ இதில் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படிங்கிற ரூட் லேஅவுட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரூட் லேஅவுட் கண்டிப்பாக ஒன்று வேணும். ரூட்குள்ளே இருக்கிறது எல்லாமே சில்ட்ரனாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா இது எல்லாமே கொடுத்துப்போம். ஸோ அடுத்து நம்ம லேஅவுட் வித் லேஅவுட் ஹைட் ரெண்டும் டிஃபைன் பண்ணியிருந்தோம். அது ரெண்டும் இங்கே சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்ட் வியூக்கும் லேஅவுட் வித் லேஅவுட் ஹைட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அது டெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது ஹலோ வேர்ல்டு. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின் 4 செட் பண்ணோம். ஸோ எல்லாமே 4மே பேரண்ட் பேஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே டாப் ஆஃப் பாட்டம் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கோடில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஏதோ ஒரு புது விட்ஜெட் வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நம்ம இங்கே கோட் இருக்கும், சைடில் அந்த டிசைன் வந்து நம்ம ரெண்டுமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெவலப் பண்ணும்போது ஒரு சின்ன இது டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் அதே ஹலோ வேர்ல்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த கோட் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம மேனுவலாக இது ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே கோட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு அங்கே கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே கொடுத்தோன்னா இங்கே 3 to 1 கொடுத்தோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 3 to 1 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாமே இங்கே கோட் சேஞ்ச் பண்ணால் அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கே பண்ணால் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டிசைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைன் விட்டுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டனுக்கு ஒரு லிசனர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிசனர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு டிலீட் பண்ணிடலாம். ஸோ டிலீட் பண்ணிட்டு நம்ம மேனுவலாக ஒரு பட்டன் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம எகைன் சேம் அதே மாதிரி 0 0 4 சைடு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம 4 சைடு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சென்டரில் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐடி அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக அந்த பட்டனோட நேம் அப்படியே வந்திருக்கும். ஸோ நான் பட்டன் இந்த டிஃபால்ட்டு அந்த ஐடி அப்படின்னு நான் விட்டுறேன். ஸோ பட்டன் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து பட்டனுக்கு பதிலாக கிளிக் மீ அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளிக் மீ அப்படிங்கிறீங்க என்ன நேம் கொடுக்கணுமோ ஸோ அந்த நேம் வந்து பட்டனுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பட்டனோட டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ மற்ற டிக்ளேர்டு அட்ரிபியூட்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே மேலே டாப்பில் வரும். ஸோ மற்ற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இது கீழே வரும். ஸோ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு சூஸ் பண்ணுமோ அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டனோட கலரு, ஸோ டெக்ஸ்ட் ஆல் கேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட்டு ஸ்மாலில் இருந்தாலும் பை டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே கேப்ஸில் இருக்கும். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த டெக்ஸ்ட் ஆல் கேப்ஸ் அப்படிங்கிறது ட்ரூன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்ஸ் பண்ணுறோன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதே நேமில் வரும். ஸோ பை டிஃபால்ட்டாக ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கலரு, பேக்ரவுண்ட் கலரு, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த காட்லின் ஃபைலில் போயிட்டு நம்ம இப்படி ஒரு பட்டன் வச்சுருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் அதை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பட்டனுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுற கோட் எல்லாமே ஆன் கிரியேட்டுக்குள்ளே தான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதான் நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் மெத்தட். அதுக்கு இருக்கிற கோட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம கோட் ஃபுல்லாகவே ஆன் கிரியேட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் பட்டனுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்க போகிறேன். ஸோ கிளிக் மீ பட்டன். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பட்டனோட டைப் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் அப்படிங்கிறது Android.widget டைப்பு. ஸோ இதோட டைப் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐடி ரெஃபரன்ஸ் ஐடி வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
ஸோ ஃபைன் வியூ பை ஐடி. இந்த ஃபைன் வியூ பை ஐடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஐடி வந்து உள்ள இன்டிஜர் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஐடி எல்லாமே நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஐடி யூஸ் பண்ணி அந்த ஐடியை கண்டுபிடிச்சி எனக்கு அந்த ஐடியோட வியூ எடுத்து எனக்கு இந்த கிளிக் மீ பட்டனுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் வியூ பை ஐடி. ஸோ அந்த ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் அப்படிங்கிற ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆர் டாட் ஐடி டாட் பட்டன். ஸோ நம்ம கொடுக்குற ஐடி எல்லாமே இந்த ஆர் டாட் ஐடி அப்படிங்கிறது ஆர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது ஐடி அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா அந்த பட்டன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த கிளிக் மீ பட்டன் அப்படிங்கிற வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டனோட ரெஃபரன்ஸ். ஸோ அதாவது இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் கிரியேட் பண்ணி இந்த பட்டனோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மற்ற இது இப்போ டெக்ஸ்ட் வியூ அந்த மாதிரி போடுறோம் இல்லை ஒரு இமேஜ் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். பட் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டனுக்கு லிசனர் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லிசனர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த லிசனர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எப்போல்லாம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை வந்து லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அதுக்கு கீழே அந்த லிசனருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த லிசனர் வந்து நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பட்டன் டாட். ஸோ இந்த டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் காட்டும். ஸோ பட்டனுக்கோட யூனிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செட் ஆன் கிளிக் லிசனர்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா யூனிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த காட்லைன் டாட் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி எந்த ரிட்டன் டைப்பும் இல்லைன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த யூனிட் டாட் காட்லைன் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லாம்டா ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ நம்மளுக்கு இந்த செட் ஆன் கிளிக் லிசனருக்கு வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஸோ இந்த பேராமீட்டர் நம்ம டிஃபால்ட்டாக என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஜாவா பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கால் பண்ணுவோம். நியூ ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டரும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்ம வந்து டேரெக்டாக அந்த பேராமீட்டர் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம அந்த பேரந்தசிஸ்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் எந்த எரரும் வரல. ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்காம இந்த பேரந்தசிஸ்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு ஆன் கிரியேட் அப்படிங்கிற இதுக்கு வெளியே தான் நம்ம ரைட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கால் பேக்குள்ள இருக்கிற ஆன் கிரியேட்டுக்குள்ள இருக்கிறது வந்து நம்ம ஒன் டைம் தான் கால் ஆகும். ஒன் டைம் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லிசனர் மட்டும் தான் நம்மளுக்கு லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த அதுக்குள்ளே எழுதுனா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எகெயின் கால் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இங்கே ரைட் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு எரர் வரும். ஸோ ஃபன் நேம், ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் காலிங் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எரர் ஓகே நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டோஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கமா நான் டோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். டோஸ்ட் டாட் இந்த டோஸ்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த காலிங் பட்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே காட்டவே இல்லை. ஸோ வந்து அதை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறது எல்லாமே இந்த ஆன் கிளிக்கு வெளியே தான் நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். ஸோ நான் கட் பண்ணி இந்த ஆன் கிரியேட்டுக்கு வெளியே நான் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலிங் பட்டன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் ஆயிடுச்சு. ஸோ அது ஆர்குமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் மாதிரி நம்மளுக்கு மொபைலில் கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு பெர்மிஷன் கிராண்டட் பண்ணிட்டோமோ இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன பாப்அப் மாதிரி நம்மளுக்கு கீழே மொபைலில் வரும். ஸோ அந்த பாப்அப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த டோஸ்ட்டில்.
ஸோ டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதில் 3 பேராமீட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்டெக்ஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ அது கன்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஆக்டிவிட்டியில் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ இந்த கன்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்டெக்ஸ்ட்டு. ஸோ டேரெக்டாக திஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ கன்டெக்ஸ்ட்டு. செகண்ட் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டோஸ்ட்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் பட்டன் கிளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்ட் டியூரேஷனில் இருக்கும். ஸோ அந்த டோஸ்ட் வந்து எவ்வளோ டியூரேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் மில்லி செகண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக இதில் வந்து 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட் டாட் லென்த் லாங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டோஸ்ட் டாட் லென்த் ஷார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 இது வந்து டிஃபால்ட் இன்டீஜர் வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப் இன்டீஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஷோ அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த கிரியேட் பண்ண டோஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ஷோ அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பேசிக்காக என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் நம்ம இங்கே கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்த மெசேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆப் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் கொடுத்த மாதிரியே அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சென்டர் பொசிஷன் அலைன் ஆயிருக்கு. நம்ம கொடுத்த நேம் வந்து கிளிக் மீ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்த அந்த பட்டன் கிளிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டோட நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் இருந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் அப்படிங்கிற பாப்அப். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை டைம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பாப்அப் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த கிளிக் பண்ணது லிசன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற இதுக்குள்ளே நம்ம என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ நம்ம பேசிக்காக இந்த காட்லைன் ஃபைல் என்ன பண்ணோம், எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஒரு பட்டன் ஆட் பண்ணி டோஸ்ட் மெசேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் விட்ஜெட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.